ஒரு பிழையான பிம்பத்தை உருவாக்கி, தவறான பிம்பத்தை உருவாக்கி இந்த இயக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று பலரும் முயற்சித்த வேளையில் இன்றைக்கு ஆழி செந்தில்நாதன் அவர்களும், மைனர் அவர்களும், மில்டன் அவர்களும், இந்திரகுமார் அவர்களும் ஆற்றிய உரை அந்த சோர்விலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறது. திருமாவளவன் தடுமாற்றத்தில் இருக்கிறார். திருமாவளவன் சராசரி தலைவர்களைப் போல பொருளியல் ஆதாயம் கருதி சில முடிவுகளை எடுக்கிறார். திமுகவின் அழுத்தத்திற்கு பணிந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலேயே பங்கேற்காமல் தவிர்க்கிறார். இப்படியெல்லாம் பல்வேறு யூகங்களை செய்திகளாக்கி திரிபுவாதம் செய்து மொத்தத்தில் திருமாவளவன் மீதான நம்பகத்தன்மையின் மீது தாக்குதலை நடத்தினார்கள். ஆங்கிலத்திலே கிரெடிபிலிட்டி என்று சொல்வார்களே, அந்த நம்பகத்தன்மையின் மீது தாக்குதலை தொடுத்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வேறு ஆப்ஷன்ஸ், வாய்ப்புகள் இல்லை. ஆகவே திமுக அழுத்தம் கொடுப்பதும் அதற்கு திருமாவளவன் அஞ்சுவதும் நிகழ்கிறது என்று சொன்னால் கூட அதிலே ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் அரசியல் களத்தில் வேறு வாய்ப்புகள் இருக்கிற சூழலில் அந்த வாய்ப்புகள் தேவையில்லை என்று திருமாவளவன் முடிவெடுக்கிறான் என்றால் அந்த முடிவு எத்தகைய துணிச்சல் வாய்ந்த முடிவு, கொள்கை சார்ந்த முடிவு என்பதை சொல்ல இங்கே பலர் தயாராக இல்லை. அதை பேசாமல் திமுக அழுத்தம் கொடுக்கிறது, அதற்கு பணிந்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போதும் அல்லது சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போதும் எண்ணிக்கை எங்களுக்கு பெரிதல்ல, நாட்டு நலன் முதன்மையானது, சனாதன சக்திகள் இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த கூட்டணியில் நீடிக்க விரும்புகிறோம் என்று நான் சொன்னேன். இந்த முடிவு எத்தகைய முடிவு என்கிற கோணத்தில் யாரும் பெரிதாக விவாதிக்கவில்லை. தோழர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் பேசிய போது ஒன்றை சொன்னார். தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களில் சனாதன சக்திகள் இந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கிறார்கள் என்பதை மிக சிறப்பாக பதிவு செய்தார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய தமிழகத்தில் அவர்கள் எப்படியாவது காலூன்றி விட வேண்டும், வேரூன்றி விட வேண்டும் என்று பகீரத முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை வலுப்பெற விடாமல் தடுப்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. அது ஒரே காரணம்தான். மற்ற இழப்புகளை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. எத்தனை இடங்கள், எவ்வளவு அதிகார பகிர்வு, என்ன பதவி, பொருளியல் ஆதாயம் என்ன என்கிற கோணத்தில் நாங்கள் அணுகவே இல்லை அரசியலை. திராவிட இயக்கங்களை பலவீனப்படுத்திவிட்டு சனாதன சக்திகள் இங்கே வேரூன்றினால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இதைத்தான் தொலைநோக்கு பார்வையோடு நாம் மதிப்பீடு செய்கிறோம். திராவிட கட்சிகளோடு முரண்பாடுகள் இல்லையா? உண்டு. மாறுபட்ட கருத்துக்கள் இல்லையா? இருக்கிறது. விமர்சனங்கள் இல்லையா? விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனாலும் திராவிட இயக்கங்கள் பலவீனப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள் ஏன் நினைக்கிறோம்? அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்தால்தான் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று எதற்காக சொல்லுகிறோம்? உடனே அதிமுக பக்கம் துண்டு போட்டு வைக்கிறார் என்று அற்பர்கள் அவதூறுகளை பரப்புகிறார்கள்.
அதுதான் அவர்களின் பார்வை. அதிமுக பலவீனப்பட்டால் அந்த இடத்திலே பாஜக வந்து அமர்ந்துவிடும் என்கிற கவலை. அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் பார்வை, திருமாவளவனின் பார்வை. திமுகவை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த திராவிட அரசியலையே விமர்சிப்பது எவ்வளவு ஆபத்தானது. திராவிட அரசியலையே வீழ்த்துவது யாருடைய நோக்கம்? வீழ்த்த வேண்டும் என்பது யாருடைய நோக்கம்? நீங்கள் திமுக என்கிற அரசியல் கட்சியை விமர்சிப்பது என்பது வேறு. அது ஒரு தேர்தல் கட்சி, ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. விமர்சிப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன, விமர்சிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக திராவிட அரசியலையே பிழை என்று பேசுவது சனாதனத்திற்கு துணை போகிற ஒரு அணுகுமுறை என்பதை சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது, கண்டிக்காமல் இருக்க முடியாது, அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது. திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். திமுக திராவிட அரசியலை பேசுகிற ஒரு அரசியல் கட்சி. திராவிட அரசியல் என்பது திமுக அரசியலோடு மட்டுமே சுருங்கிவிடக்கூடியதல்ல. திராவிட அரசியல் என்பது ஒரு நெடிய பாரம்பரியம் உள்ள ஆரிய எதிர்ப்பு அரசியல், பார்ப்பனிய எதிர்ப்பு அரசியல், சனாதன எதிர்ப்பு அரசியல். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் என்ன பாதிப்புகள் நேர்ந்தாலும், என்ன இழப்புகள் நேர்ந்தாலும், எந்த விமர்சனங்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில், விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணியில் நீடிப்பது என்கிற முடிவை நாங்கள் எடுக்கிறோம் என்றால் அந்த துணிச்சலை பாராட்டுவதற்கு பதிலாக திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள், திமுகவின் அழுத்தத்திற்கு பணிகிறார்கள் என்று விமர்சிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்பர்களின் அவதூறுகளுக்கு இடையிலே ஆழி செந்திநாதன் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அம்பேத்கர் குறித்த விவாதம் தேசிய அளவில் என்பதை விட உலக அளவில் விரிவடைந்திருக்கிறது. உலக அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி ஆதரித்தோ எதிர்த்தோ பேசுகிற இந்த விவாதத்தை தான் நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே பதிவு செய்கிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்று பதிவு செய்கிறேன். விஸ்வம் என்றால் உலகம், ரூபம் என்றால் வடிவம். உலகளாவிய வடிவத்தை, உலகளாவிய பேருருவை அவர் மேற்கொள்கிறார் என்று சொன்னதன் பொருள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அவர் அவதாரம் எடுக்கிறார் என்கிற பொருளில் அல்ல, உலகளாவிய விவாதத்தை எழுப்பக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக மாறியிருக்கிறார், ஒரு பொருளாக மாறியிருக்கிறார். உலகமெங்கும் ஜனநாயகத்தை பேசுகிற அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை பேசுகிறார்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பேசுகிற அனைவரும் புரட்சியாளர் அம்பேத்கரை பேசுகிறார்கள். ஐநா பேரவையில் அவருடைய 125வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உலகத்தின் பல நாடுகளில் அவருடைய திருவுருவச் சிலைகளை திறந்து வைத்து அவருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைக்கு அந்த விவாதம் மேலும் மேலும் விரிவடைந்திருக்கிறது. ஆகவே அவர் உலகளாவிய பேருருவை மேற்கொள்கிறார் என்று நாம் பதிவு செய்தோம். அம்பேத்கர் கொண்டாடப்படுகிறார் என்றால் அம்பேத்கருடைய சிந்தனைகள் கொண்டாடப்படுகின்றன. அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் விவாதிக்கப்படுகிறது. 75 ஆண்டுகள். ஆகவே இதை கொண்டாட வேண்டிய கட்டாயம் அரசுக்கு நேர்ந்தது. கான்ஸ்டிடியூஷன் டே நவம்பர் 26. ஆகவே சிறப்பு அமர்வாக 2 அவைகளையும் ஒரே இடத்தில் கூட்டி குடியரசுத் தலைவர் உரையாற்ற வேண்டிய ஒரு தேவை எழுந்தது. குடியரசுத் தலைவர்
மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் மக்களவை உறுப்பினர்களிடையே உரையாற்றினார். அரசமைப்பு சட்ட தினத்தை போற்றி பேசினார். அரசமைப்பு சட்ட நாள் என்று நவம்பர் 26 ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வந்தது என்றாலும் கூட அது வெகு மக்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. மோடி அறிவித்தார் 2015. நீதிமன்றங்களில் மட்டும் அது கொண்டாடப்பட்டு வந்த நிலை மாறி அரசே கொண்டாடக்கூடிய ஒரு சூழல், அப்படி ஒரு நிர்பந்தம் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அரசமைப்பு சட்ட தினத்தை கொண்டாட வேண்டும். ஏனென்றால் பாஜகவுக்கு அப்படி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான பல்வேறு விமர்சனங்களுள் முதன்மையான விமர்சனம் இவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரிகள் என்கிற விமர்சனம். தமிழகத்தில் அதை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அனைத்து நிகழ்வுகளிலும் அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பை எடுத்து பேசியதோடு மட்டுமில்லாமல் ஏன் பிஜேபியை எதிர்க்கிறோம், ஏன் ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கிறோம் என்றால் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை பாராட்டிக்கொண்டே அதை நீர்த்து போகச் செய்கிற அனைத்தையும் செய்கிறார்கள் என்பதனால்தான். ஆக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற சூழலில் அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளான பாரதிய ஜனதாவும் சங் பரிவார்களும் அம்பேத்கருக்கான பிம்பங்களை உயர்த்தி பிடிப்பதிலே கவனம் செலுத்தினார்கள். அதில் ஒன்றுதான் அரசமைப்பு சட்ட தினத்தை கொண்டாடுவதும் என்கிற அறிவிப்புமாகும். புதுதில்லியிலே அவர் வாழ்ந்த இல்லம் அலிப்பூர் சாலை எண் 26 அந்த இடத்தை இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் என்று சர்வதேச நினைவகமாக இன்றைக்கு அவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். அந்த கட்டிட வடிவமே அரசமைப்பு சட்ட புத்தகம் திறந்து வைத்திருப்பதை போன்ற வடிவம்தான். அந்த நீங்கள் வெளியிலிருந்து பார்த்தால் இந்த ஏரியல் வியூ மேலிருந்து பார்த்தால் அரசமைப்பு சட்டம் திறந்து வைத்தது இருப்பதை போன்று அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த டெரஸ் பகுதியிலே பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அந்த முகப்புரை அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதை பிஜேபி அரசு செய்தது என்பது உண்மைதான். மும்பையிலே அரபிக் கடலோரத்தில் அவருடைய உடல் எரியூட்ட பெற்று அந்த சாம்பல் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம் நினைவிடமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது மிக குறுகிய இடம் என்பதனால் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அதற்கு அருகிலே இருந்த அரசுக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்தி 1.5 ஏக்கர் என்று கருதுகிறேன், ஏக்கர் கணக்கில் அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதை விரிவாக்கம் செய்து அந்த இடத்தில் 433 அடி உயரத்திலே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு திருவுருவச் சிலை அமைக்கிறார்கள் என்பதும் உண்மைதான். லண்டனுக்கு அவர் படிக்க சென்ற போது தங்கியிருந்த இல்லம் எது என்று தேடி கண்டுபிடித்து அந்த இல்லத்தை விலைக்கு வாங்கி அம்பேத்கர் நினைவிடம் என்று அங்கே பெயர் சூட்டி இருப்பதும் உண்மைதான். இவையெல்லாம் எதற்காக பிஜேபி செய்கிறது? பிஜேபி அரசு செய்கிறது. அம்பேத்கர் அவர்கள் மீது இவ்வளவு பற்றுள்ளவர்களை எப்படி நாம் விமர்சிக்க முடியும் என்ற கேள்வி எழுவது இயல்புதான். இதுதான் அவர்களின் வெற்றி, இதுதான் அவர்களின் சூது, இதுதான் அவர்களின் சூழ்ச்சி. தந்தை பெரியாரை நேரடியாக தங்களின் கொள்கை பகைவர் என்று அவர்களால் சொல்ல முடிகிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை தங்களின் கொள்கை பகைவர் என்று அவர்களால் அறிவிக்க முடியவில்லை. ஆனால் உண்மையிலேயே பிஜேபி ஆர்எஸ்எஸ் சக்திகளின் முதன்மையான எதிரி, உண்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். இதை அவர்களால் சொல்ல முடியாது என்பதுதான் பாலிடிக்ஸ், அதுதான் அரசியல். அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கரை நம்பக்கூடிய
மக்கள் எண்ணிக்கை என்பது, இந்த சமூகத்தினரின் எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய சக்தி. அவர்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். 30 கோடிக்கு மேலான அந்த மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்களோ, யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள். காந்தி காலத்திலிருந்து, அம்பேத்கர் வாழ்ந்த அந்த சமகால தலைவரான காந்தி காலத்திலிருந்தே இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்னாஸ், சாதிய சமூக கட்டமைப்புக்கு வெளியே இருந்து அதை எதிர்த்து கொண்டிருக்கிற மக்கள் காந்தியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், காங்கிரசின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கே தொடர்ந்து 100 விழுக்காடு வாக்களித்து வந்தார்கள். காங்கிரஸை அழித்தொழிக்க வேண்டுமானால் காங்கிரசுக்கு தொடர்ந்து வாக்களிக்கக்கூடிய தலித் மற்றும் பழங்குடி மக்களின் வாக்குகளை காங்கிரசுக்கு போக விடாமல் தடுக்க வேண்டும். தலித்துகள் மற்றும் பழங்குடியினரை நேரடியாக காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்லி தடுக்க முடியாது. ஆக அந்த மக்கள் எந்த பிம்பத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அந்த பிம்பத்தை தம்பயப்படுத்திக் கொள்ள வேண்டும், சுவீகரித்துக் கொள்ள வேண்டும், கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஸ்ட்ராட்டஜி RSS உடைய ஸ்ட்ராட்டஜி. பெரியாரை எதிர்ப்பதனால் அவர்களுக்கு ஏற்படுகிற வாக்கு இழப்பு என்பது மிக மிக ஒப்பீட்டளவிலே சொற்பமானது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிர்ப்பதனால் அவர்களுக்கு ஏற்பட போகிற பாதிப்பு என்பது மதிப்பிட முடியாதது. இப்போதும் தலித்துகளும் பழங்குடியினரும் இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் அவர்கள் காங்கிரஸ் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் பெருநம்பிக்கை. காங்கிரஸோடு சேருகிற கட்சியினருக்கு வாக்களித்தார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே அதை தடுப்பதற்கு தலித்துகளை அரவணைக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது. தலித்துகளை அரவணைப்பது என்பது அவர்கள் பெரிதும் நம்புகிற அடையாளமாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கரை சுவீகரித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அவர்கள் கையாளுகிற உத்தி. 2 முக்கிய காரணங்களுக்காகத்தான் தலித்துகளோடும் அம்பேத்கரை கொண்டாடுவது என்கிற நிலைப்பாட்டோடும் அவர்கள் இணைந்து நிற்கிறார்கள். 2 முக்கிய காரணம். ஒன்று, மிக முக்கியமானது காங்கிரஸை பலவீனப்படுத்துவது. 2வது அதிமுக்கியமானது தலித்துகள் சமூகத்தினரிடையே நிகழக்கூடிய மதமாற்றத்தை தடுப்பது. இந்தியா முழுவதும் நாள்தோறும் தலித்துகள் ஏதேனும் ஒரு வகையிலே மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களின் பெரும்பான்மை தலித்துகள் தான். இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களில் பெரும்பான்மை தலித்துகள் தான். இந்தியாவில் இருக்கிற பௌத்தர்கள் முழுக்க தலித்துகள் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்து மதம் நாளுக்கு நாள் பலவீனமடைவதற்கு காரணம் இங்கே மாஸ் கன்வர்ஷன் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கிராமம் கிராமமாக மக்கள் வேறு மதங்களை தழுவுகிறார்கள். இந்து மதத்தில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடையாளங்களை துறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த கன்வர்ஷன் என்கிற மதமாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் காங்கிரஸ் மீது இவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையை தகர்ப்பதற்கும் அம்பேத்கர் அவர்களுக்கு தேவைப்படுகிறார்கள். எனவே இவர்கள் அம்பேத்கரின் கொள்கை மீது பற்றுக்கொண்டு இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டரை கட்டிவிடவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலின் மீது இருக்கிற பற்றுதலின் அடிப்படையில் அவருடைய நினைவிடத்தை புதுப்பிக்கவில்லை, லண்டனில் நினைவிடத்தை எழுப்பவில்லை. இதுவெல்லாம் இந்த மக்களை ஏய்ப்பதற்கு கையாளக்கூடிய உத்திகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. 2 முக்கிய காரணம், காங்கிரசுக்கு வாக்களிப்பதை தடுக்க வேண்டும், கன்வர்ஷன் என்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியலை பேசாமலேயே, அதாங்க தோழர் சொன்னார், இந்திரகுமார் என்று கருதுகிறேன், மில்டனும் இந்திரகுமார், அவருடைய எழுத்துக்களில் கவனம் செலுத்தாமல் அவருடைய உருவத்தில் கவனம் செலுத்தினார்கள், அந்த பிம்பத்தை கட்டமைப்பதிலே.
அவருடைய சிந்தனைகளில் கவனம் செலுத்த விடாமல் தடுக்கிற முயற்சி. இதோ இவ்வளவு பெரிய சிலை பாருங்கள் உங்கள் தலைவருக்கு, இதோ இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர். இதை என்ன காங்கிரஸா செய்தது? நாங்கள் தானே செய்தோம். காங்கிரஸ் அவர் வைக்கிற விமர்சனமே அதுதான். ஜவஹர்லால் நேரு 1955 அவருக்கே பாரத ரத்னா விருது கொடுத்து கொண்டார். இந்திரா காந்தி அம்மையார் 1971 என்று கருதி அவரே பாரத ரத்னா பட்டம் கொடுத்து கொண்டார். ஏன் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கவில்லை? விபி சிங் கொடுத்தார். அப்போது இவர்கள் விபி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஒன்றும் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுங்கள் என்று ரெக்கமெண்ட் செய்யவில்லை. விபி சிங் எடுத்த முடிவை இவர்களால் எதிர்க்க முடியவில்லை. எதிர்க்க வேண்டும் என்பது உள்ளூர உணர்வு, எதிர்க்க முடியாது என்பது நடைமுறை உண்மை. அம்பேத்கரை பகைத்துக் கொண்டு இவர்களால் அரசியல் செய்ய முடியாது. ஆகவே இவர்கள் அம்பேத்கரின் சிந்தனைகளை போற்றவில்லை. நேரடியாக அவர் RSS எதிர்த்து போராடினாரா, நேரடியாக அவர் பிஜேபியை எதிர்த்து போராடினாரா என்று கேட்கிறார்கள். அப்போது நீங்கள் இல்லவே இல்லை, ஒரு சக்தியாகவே இல்லை. காங்கிரஸ் எதிர்த்து பேசினார் என்பது உண்மை. அப்போது காங்கிரஸ் மட்டும்தான் ஒரு அரசியல் சக்தியாக இருந்தது. இந்து மகாசபா என்கிற ஒரு அமைப்பு இருந்தது, RSS என்கிற ஒரு அமைப்பு தோன்றியது. இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். ஆனால் இவர்கள் அப்போது எங்கே இருந்தார்கள் என்றால் அதுதான் கசப்பான உண்மை. இந்த RSS உணர்வாளர்கள், சனாதன சக்திகள் எங்கே இருந்தார்கள் என்றால் வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை, காங்கிரஸில் இருந்தார்கள். ஆகவே அம்பேத்கர் காங்கிரஸை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தது. அதற்கு ஒரே ஒரு சான்று சொல்கிறேன். சர்தார் பட்டேல் உள்துறை அமைச்சர். சர்தார்னா தளபதினு அர்த்தம், படை தளபதி. பட்டேல்ங்கிறது ஒரு சாதி பெயர். அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்ப இந்தியாங்கிறது இப்ப நாம பார்க்குற மாதிரி ஒரே இந்தியாவா கிடையாது. நாட்டுக்கு விடுதலை கொடுக்கிற போது பிரிட்டிஷ் இந்தியா வேறு, சமஷ்டி இந்தியா வேறு. சுதேச அரசுகள் சொல்லுவாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், மன்னர் ஆட்சி முறை இருந்த பகுதிகள் பிரிட்டிஷ் இந்தியா கட்டுப்பாட்டுக்குள் கிடையாது. மதராஸ் பிரசிடென்சி பிரிட்டிஷ் இந்தியா. திருவாங்கூர் மகாராஜா கட்டுப்பாட்டிலே இருந்தது பிரின்ஸ்லி ஸ்டேட், மன்னர் ஆட்சி முறை. ஹைதராபாத் நிஜாம், மைசூர் மகாராஜா, திருவாங்கூர் மகாராஜா, இப்படி இந்தியா முழுக்க சுதேச அரசுகள் இருந்தன. அதற்கு வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுக்கவில்லை, கொடுக்க முடியாது. அவன் கட்டுப்பாட்டில் இருந்த மதராஸ் பிரசிடென்சி, சென்னை மாகாணம், பாம்பே பிரசிடென்சி, பம்பாய் மாகாணம், பெங்கால் பிரசிடென்சி. அப்போ வங்கம் பிரிவினை அடையாமல் இருந்த நேரம். இப்போ பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, பங்களாதேஷ் அப்போ ஒரு தனி நாடாக மாறாமல் இருந்தபோது அது பெங்கால் பிரசிடென்சி. இது வெஸ்ட் பெங்கால், அது ஈஸ்ட் பெங்கால். அது பங்களாதேஷாக மாறிவிட்டது. வெஸ்ட் பெங்கால் இந்தியாவுக்குள்ளே இருக்கு. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக பெங்கால் பிரசிடென்சி என்று இருந்தது. சென்ட்ரல் ப்ராவின்சஸ் இருந்தது. இதெல்லாம் வெள்ளைக்காரன் கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த பகுதிகள். இதை இல்லாமல் சுதேச அரசுகளாக மன்னர் ஆட்சி முறை ஆங்காங்கே இருந்தது. அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கிற முயற்சி உள்துறை அமைச்சர் என்கிற முறையிலே அவருக்கு அந்த கடமை இருந்தது, அந்த டியூட்டி இருந்தது. அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், நீங்கள் எங்களோட சேர்ந்துரு, எங்களோட சேர்ந்துரு, எங்களோட சேர்ந்துருன்னு எல்லாம் சேர்ந்துட்டாங்க. ஹைதராபாத் நிஜாம் முடியாதுன்னார். இந்த தெலுங்கானா பகுதி இருக்கு பாருங்க, அது முடியாதுன்னு படையை அனுப்பி போய் அவங்களை அச்சுறுத்தி தான் பணிய வைத்தார்கள். ஜம்மு காஷ்மீர் பல்வேறு ஒப்பந்தங்களுக்கு இடையில் தான் நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன், பாகிஸ்தானோட நான் போகலை, நான் உங்களோட சேர்ந்துக்கிறேன். அது தனி நாடாகி போயிடுச்சு. அதுவும் பிரிட்டிஷ்காரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி தான். இன்றைக்கி பாகிஸ்தான் நாம் சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் இந்தியாவா ஒரே தேசமாக இருந்த பகுதி. அவன் தனியாக பிரிஞ்சு போச்சு. அப்போ ஜம்மு காஷ்மீர் யாரோட போகிறது? அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. அவங்க யாரோட போகிறது? பிரச்சனை வருது. பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்தியாவோட சேர்ந்துற ஒரு கண்டிஷன், நிபந்தனைகள். அதுக்காக உருவாக்கப்பட்டதான் ஆர்டிகல் 370.
இதையெல்லாம் செய்தவர் பட்டேல். ஏனென்றால் அவர் உள்துறை அமைச்சர். அதனால் அவர் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். காங்கிரஸ் அவரை கொண்டாடுவது சரி, அவர் காங்கிரஸ்காரராக இருந்தார் என்பதுதான் உண்மை. ஆனால் அவருக்கு பிஜேபி அரசாங்கம் உலகத்திலேயே உயர்ந்த சிலையை நிறுவி இருக்கிறது. காங்கிரஸ்காரங்க ஏன் கட்சிக்காரனுக்கு நீ செலவு வைக்கிறன்னு போய் தடுக்க முடியல. திமுக காரங்க போய் எம்ஜிஆருக்கு செலவு வச்சா அதிமுக காரங்க ஒத்துவாங்களா? அல்லது திமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மாவுக்கு செலவு வச்சா அதிமுக காரங்க ஒத்துக்குவாங்களா? ஆனால் அந்த அதிசயம் இந்தியாவில் நடந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோது உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் அவர்களுக்கு பிஜேபி அரசாங்கம் குஜராத்திலே உலகத்திலேயே உயர்ந்த சிலை ஒன்றை நிறுவி இருக்கிறது. 3500 கோடி ரூபாய் செலவில். இதுதான் அரசியல், இதுதான் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி, இதுதான் RSS அரசியல் உத்தி. காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற ஒரு இயக்கம் RSS என்று அடையாளம் கண்ட பிறகு RSSக்கு அப்போது தடை விதித்தவர் உள்துறை அமைச்சர் சர்தார் பட்டேல். சில மாதங்களுக்கு பிறகு தடையை விலக்கிக் கொண்டு RSSஐ அவர் அங்கீகரித்தார் என்பதற்காக நன்றி கடன் செலுத்துகிற அடிப்படையில் இந்த சிலையை நிறுவியிருக்கிறார்கள். பட்டேலை போல ஏராளமானவர்கள் காங்கிரசுக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள விடாமல் தடுத்தார்கள். காங்கிரசுக்குள்ளே இருந்த சனாதன சக்திகள். இது கசப்பான உண்மைதான், ஆனால் பேசியாக்க வேண்டிய உண்மை. காங்கிரசுக்குள்ளே இருந்தவர்கள் தான் தடுத்தார்கள். ஜவஹர்லால் நேரு ஒரு முற்போக்கான சிந்தனையாளர், மதசார்பற்ற சிந்தனையாளர். அவருக்கு அந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட மசோதாவை விவாதிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தாலும் கூட அவருடைய சகாக்கள் அதை அனுமதிக்கவில்லை. விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கோட் ஆஃப் இந்து பில் என்கிற அந்த இந்து சட்ட மசோதா எதை அடிப்படையாக கொண்டது என்றால், இந்து மதத்திற்குள்ளே இருக்கிற பாகுபாடுகளை களைவதற்கு, டிஸ்கிரிமினேஷன், அந்த பாகுபாடுகளை களைவதற்கு ஏற்ற ஒரு சட்ட மசோதா. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கிற ஒரு சட்ட மசோதா, சதி வழக்கத்தை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா, குழந்தை திருமணங்கள் கூடாது என்று மறுக்கிற ஒரு சட்ட மசோதா, ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை இந்து மதத்திற்குள்ளே கொண்டு வந்து சிதறி கிடக்கிற அந்த மதம், அப்போது இந்து மதம் என்று அழைக்கப்படாத நிலையிலே ஆங்காங்கே சிதறி கிடந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து இந்து என்கிற ஒரு அடையாளத்தை தருவதற்கும் வாய்ப்பை உருவாக்கிய மதம் அது. ஒரு யூனிஃபைடு ரிலீஜன், அதை உருவாக்குவதற்கான ஒரு சட்டம் மசோதா. அதை கொண்டு வரக்கூடாது என்று பெண்களை கொண்டே போராட வைத்தவர்கள் RSS, இந்து மகாசபா. நாடாளுமன்றத்திற்கு முன்னால் நூற்றுக்கணக்கான பெண்களை கொண்டு வந்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த வைத்தவர்கள். அதை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளவில்லை. அதில் தான் கோபப்பட்டு வெளியே வர ராஜினாமா செய்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். பல காரணங்களை சொல்லுகிறார். அதில் முதன்மையான காரணம் கோட் ஆஃப் இந்து பில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஜவஹர்லால் நேரு அவரிடத்திலே நான் பலமுறை இது பற்றி பேசியிருக்கிறேன், பலமுறை அழுத்தம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்துவதற்கு முன்னதாக அவர்களின் நிலை குறித்து ஆராய்வதற்கு, கல்வி நிலை, பொருளாதார நிலை ஆகியவற்றை ஆராய்வதற்கு ஒரு கமிஷன் போட வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். இந்த கமிஷன் போடவில்லை. திட்டக்குழுவில் யார் யாரையோ உறுப்பினராக சேர்க்கிறார்கள், பெயரை நியமனம் செய்கிறார்கள். ஆனால் உலகம் அறிந்த ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளியல் வல்லுநர் என்கிற பெயரை கொண்ட நான் புறக்கணிக்கப்படுகிறேன். எனக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படவில்லை, திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறேன் என்று பல காரணங்களை சொல்லுகிறார். அதில் தி கோட் ஆஃப் இந்து பில் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு ஒரு கமிஷன் நியமிக்கப்படவில்லை என்கிற காரணங்களை சொல்லிவிட்டு தான் ராஜினாமா செய்கிறார்.
காங்கிரஸோடு அவருக்கு முரண்பாடு இருந்தது, இல்லை என்று நாம் மறுக்கவில்லை. அப்போது காங்கிரஸ் மட்டுமே மக்களிடத்தில் செல்வாக்கோடு இருந்தது. அப்போது பிஜேபி என்ற ஒரு கட்சியே கிடையாது. 1977 ஜனதா உருவான போது இவர்கள் ஜனசங்கமாக அந்த ஜனதா கூட்டணியில் இருந்தார்கள். அதன் பிறகுதான் அது ஜனதா என்பது உடையும் போது அதிலே பல ஜனதாக்கள் உருவாயின. ஜனதா தள் அந்த ஜனதாவிலிருந்து உருவானது தான். ராஷ்டிரிய ஜனதா தள் அந்த ஜனதாவிலிருந்து உருவானது தான். பாரதிய ஜனதா அந்த ஜனதாவிலிருந்து உருவானது தான். ஜனதா தள்ள யுனைடெட், ஜனதா தள்ள செக்யூலர், இதுவெல்லாம் இவர்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னா ஜனதாங்கிற கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. மொரார்ஜி தேசாய், சரண் சிங் இவர்களெல்லாம் இருந்த அந்த கூட்டணிக்குள்ளே இருந்தாங்க. அதில் ஒரு அமைப்பு தான் ஜனசங். ஜனசங் என்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் பிரிவு. இந்த ஜனசங்கம் தான் பின்னாளில் பாரதிய ஜனதா என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு தேர்தலில் நின்று 84 2 எம்பி, 2024 விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 எம்பி, 1984 பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 எம்பி. அந்த 2 எம்பியை கொண்டு அவர்கள் பல்வேறு உத்திகளை கையாண்டு பாபர் மசூதி இடிப்பு வரையில் சென்று பெரும்பான்மைவாத அரசியலை கையில் எடுத்து எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் தேவையில்லை என்று வெளிப்படையாக அறிவித்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை வெளிப்படையாக பேசி மதவாதத்தையே பெரும்பான்மைவாதமாக முன்னிறுத்தி அவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தலித்துகள், பழங்குடிகளை அரவணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இந்தியா முழுக்க அவர்கள் இருக்கிறார்கள், மிக பெரும்பான்மை ஒரு சக்தியாக இருக்கிறார்கள். அவர்களை இவர்கள் வெளிப்படையாக பகைத்து கொள்ள முடியாது என்கிற நிலையிலே இந்துத்துவ தலைவர் அவர், இந்துத்துவ அம்பேத்கர், அவர் கிறிஸ்தவத்தை தழுவவில்லை, அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஏனென்றால் அவை வெளிநாட்டு மதங்கள். அம்பேத்கர் எந்த இடத்துலையும் அப்படி சொல்லலை. இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய், அந்த புழுகு, ஆகாச புழுகு, எவ்வளவு மோசமான ஒரு திரிபுவாதம், எவ்வளவு பெரிய மோசமான திரிபுவாதம். இதுதான் ஆபத்தானது. அம்பேத்கரை விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள். இதை தடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தை இந்த தேசம் சந்திக்கும். அந்த பொறுப்புணர்வோடு இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த தெளிவோடு இயங்குகிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வேற என்ன தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஆகவே பிஜேபி காங்கிரஸை விமர்சிக்கிறது. அப்படி விமர்சிக்கிற நேரத்தில், தேர்தல் நேரத்திலே அம்பேத்கரை கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிக்குள்ளே உள்ள நுழைவிடாமல் தடுக்க முயற்சி பண்ணீங்க, தோக்கடிச்சிங்க. ஆனால் உண்மையிலே அம்பேத்கரை பதிவு செய்திருக்கிறார். நாம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையை நீங்கள் படித்தால் தெரியும். அவரை தோற்கடிக்க பெருமுயற்சி எடுத்துக்கொண்டவர் வீர் சவார்கர். சாவர்கர், அவர் பேர் சாவர்கர் தான், வீரர் சாவர்கர்ன்றாங்க. சாவர்கர் அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். தேர்தலில் யார் நின்னாலும் தோக்கடிக்கும் தான் நினைப்போம். அது ஒரு எலக்டோரல் மோட்டிவ் தானே. இப்போ என்னை எதிர்த்து ஐயா நல்ல நிற்கிறாருன்னா நான் உடனே வேண்டான்னு பின்வாங்க மாட்டேன். எப்படியாவது நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அது நல்ல மனிதர், உயர்ந்த மனிதர், அவர் வெற்றி பெற்றால் நல்லது, அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருந்தாலும் நான் தான் காம்படிட்டார்னா நான் என்ன நினைப்பேன்? நான் ஜெயிக்கணும்னு தான் நினைப்பேன். அப்போ காங்கிரஸை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். காந்தியை மகாத்மா என்று சொன்னால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளிப்படையாக சொன்னார். உதடுகளிலே புன்னகையையும் அக்குலிலே கத்தியையும் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு மகாத்மா என்று சொன்னால் அவரும் மகாத்மா தான் என்று சொன்னார். இந்த விமர்சனம் யாரும் காந்தியை பண்ணது கிடையாது. கம்யூனல் அவார்டு, செப்பரேட் எலக்ட்ரேட் அது பெரிய நீண்ட சப்ஜெக்ட், நீண்ட நேரம் பேசணும். வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளாக பங்கேற்றார்கள். அவரையே அழைத்தீர்கள் என்று காந்தி
கோபப்பட்டார், ஆத்திரப்பட்டார். முதல் வட்டமேசை மாநாடு 1930 நடந்ததில் அவர் பங்கேற்கப் போகவில்லை. இதுவும் ஒரு காரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்து மதத்தை பிரிக்க பார்க்குறீங்க, அவங்களும் இந்து தான், நாங்களும் இந்து தான், அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் தானே, பிரதிநிதி நான் தானே, அப்புறம் எதுக்கு தனியாக அம்பேத்கருக்கு அழைப்பு விடுக்கிறீங்க? ரெண்டாவது மாநாட்டில் போய் வெளிப்படையாக பேசுகிறார் அம்பேத்கர், காந்தி. உடனே அம்பேத்கர் எழுந்து, நீங்கள் இந்துக்களின் பிரதிநிதி வேணா சொல்லிக்கிங்க, ஷெட்யூல் காஸ்ட் பிரதிநிதி அல்ல, நானும் என் நண்பர் ரெட்டமலை சீனிவாசனும் அவர்களின் பிரதிநிதியாக வந்திருக்கிறோம் என்று அதே வட்டமேசை மாநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார் என்பது வரலாற்று குறிப்பு. இந்த செப்பரேட் எலக்டரேட் சம்பந்தமாக புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்போகிறார். அதை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது என்று இஸ்லாமிய பிரதிநிதியாக இருக்கிற ஆகா கான் அவர்களை நேரிலே போய் பார்த்து காந்தியடிகள் அங்கே லாபி பண்ணுறார். நீங்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆனால் அம்பேத்கர் பேசக்கூடிய கருத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இப்போ ஆகா கான் சொல்லியிருக்கிறாரு, அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான், சிறுபான்மையினர் தான், அவர்களின் கோரிக்கைக்கு நான் ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டேன் என்று மறுதளித்திருக்கிறார். இஸ்லாமிய தலைவர் ஆகா கான் மறுத்திருக்கிறார். இது அம்பேத்கருக்கும் காந்திக்கு இருந்த சண்டை. பல முறை கடிதம் எழுதுகிறார். வட்டமேசை மாநாட்டை முடிச்சுட்டு அவர் இந்தியாவுக்கு திரும்பின பிறகு கடிதம் எழுதுகிறார், தயவு செய்து நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதியை தந்துவிடக்கூடாது, இரட்டை வாக்குரிமையுள்ள தனி வாக்காளர் தொகுதியை தந்துவிடக்கூடாது, செப்பரேட் எலக்ட்ரேட் வித் டூயல் ஓட்டிங் ரைட்ஸ் தரக்கூடாது. பொது தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு எஸ்சி மக்கள் ஓட்டு போடலாம், அதே தொகுதியில் ஒரு தலித்து நிப்பாட்டுவாங்க, 2 இரட்டை உறுப்பினர் முறை, அந்த ஒரு தலித்துகளுக்கு எஸ்சி மக்கள் மட்டும்தான் ஓட்டு போடணும், தலித் மக்களுக்கு தலித் அல்லாதவர்கள் வாக்களிக்க கூடாது. இதை 30, 31, 32 வட்டமேசை மாநாட்டில் அப்பவே பேசியிருக்கிறார் அம்பேத்கர். 1952 தான் முதல் பொது தேர்தல் இந்தியாவில் வருது. ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு ஒரு லாங் விஷன், எஸ்சி அல்லாதவர்கள் ஓட்டு போட்டால் பொம்மைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க, அவர்களுக்கு யார் கை கட்டி நிற்கிறானோ வாய்ப்புத்தி நிற்கிறானோ அவனை தான் தேர்ந்தெடுப்பாங்க, அதனால் எஸ்சிக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க எஸ்சி மக்கள் மட்டுமே ஓட்டு போட வேண்டும், அது ஒரு வாக்குரிமை. அதே தொகுதியில் இருக்கிற பொது வேட்பாளருக்கும் இவன் வாக்களித்தால் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும், சோஷியல் ரிலேஷன்ஷிப் நீடிக்கும், பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அரசியல் உறவு இருந்தால்தான் சமூக உறவு நீடிக்கும். அதனால் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாக்கு, தங்களின் வேட்பாளர்களை பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கு இன்னொரு வாக்கு, இந்த 2 வாக்குரிமைகளை தலித்துகளுக்கு மட்டுமல்ல சிறுபான்மை சமூகத்தவருக்கு வழங்க வேண்டும். மைனாரிட்டிஸ், முஸ்லீம் ரெப்ரசன்டேட்டிவை நான் முஸ்லீம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது, தலித் ரெப்ரசன்டேட்டிவ் யாரோ அவரை நான் தலித் யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடாது. இதுதான் அவர் கேட்ட செப்பரேட் எலக்டரேட். இதை கொடுக்கக்கூடாது என்று சொன்னவர் யார்? காந்தியடிகள். முஸ்லீம்களுக்கு வேண்டுமானால் கொடுத்து விடுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு கொடுங்கள், சீக்கியர்களுக்கு கொடுங்கள், அவர்கள் எங்கள் மதம் இல்லை, வேறு மதம். தலித்துகளுக்கு கொடுக்காதீர்கள், அவர்கள் இந்துக்கள். நீ அப்படி கொடுத்தால் அவர்களை இந்து மதத்திலிருந்து பிரித்து இந்து மதத்தை பலவீனப்படுத்தி விடுவீர்கள், பிளந்து விடுவீர்கள். இதுதான் அவருடைய கன்டென்ஷன், வாதம். யாரு? காந்தியடிகள். இவர் கடிதம் எழுதிட்டு வேற ஒரு போராட்டத்தில் கைதாகி பூனா சிறையில் இருக்கிறார். அந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் டிக்ளேர் பண்ணிட்டான் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் தலித்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ். உடனே அவருக்கு ஆத்திரம் வந்து, இதை திரும்ப பெறுகிற வரையில் நான் உண்ணாவிரதம் இருப்பேன், உண்ணாவிரதம் இருந்து நான் உயிரை துறப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக நிற்கிறார். 1 நாள் 2 நாள் என்று போராட்டம் நீடிக்கிறது. தேசத்தந்தையே உண்ணாவிரதம் இருக்கிறார் என்று நாடே பதறுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து ராஜாஜி, MC ராஜா எல்லாம் போகிறாங்க, போயிட்டு அம்பேத்கரை பார்க்குறாங்க, கஸ்தூர்பா காந்தி உட்பட. வெள்ளக்காரன் சொல்லிட்டான், நாங்கள் டிக்ளேர் பண்ணது தான், இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுனா நீ அம்பேத்கர் போய் பாருன்ட்டான். அவர் ஏதாவது மாற்று செயல் திட்டம் கொடுத்தா நாங்கள் கன்சிடர் பண்ணுறோன்ட்டான். வேறு வழி இல்லாமல் எல்லாரும் போய் அம்பேத்கரை சந்திக்கிறாங்க. அம்பேத்கர் சொல்கிறார், ஒரு நபர் உயிருக்காக இவ்வளவு தூரம் பதறீங்க, கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலம் என்னாவது என்று கேட்டார். அவர் இறந்தால் இறக்கட்டும் என்றுதான் சொல்லுகிறார். கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை நான் பாழாக்க முடியாது, காந்தியடிகள் இறந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றுதான் சொல்லுகிறார். கட்டாயப்படுத்தி அவரை அழைத்து கொண்டு போய் நீங்கள் சந்தியுங்கள், அதன் பிறகு முடிவு செய்யலாம்
என்று சந்திக்க வைக்கிறார்கள். போன உடனே இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அவர் சன்னியாசி கோலத்தில் இருக்கிறார், அவர் தேசப்பிதாவாக உயர்ந்து நிற்கிறார், மிகப்பெரிய ஒரு சக்தி, அவரை பார்த்ததும் அம்பேத்கர் கரைந்து போவார், காலடியில் வீழ்ந்து விடுவார் என்று தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் போன உடனேயே நெருப்பாய் எழுந்தார், ஆவேசமாக பேசினார். நீங்களும் உங்கள் காங்கிரஸ் கட்சி இந்த தலித் மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? தீண்டாமை ஒழிக்க என்ன செய்தீர்கள்? கதர் சட்டை போடுறவன் தான் காங்கிரஸ்காரன் ஆகலாம் என்று நிபந்தனை விதிக்கிற நீங்கள் தீண்டாமையை கடைபிடிக்காதவன் தான் காங்கிரஸில் சேரலாம் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இதை ஒரு புத்தகமாக எழுதினார். வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் டன் டு அன்டச்சபிள்ஸ். தீண்டப்படாத மக்களுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள்? எவ்வளவு பெரிய வால்யூம் புத்தகமே இருக்கிறது. காந்தியடிகளை நேருக்கு நேர் எதிர்த்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். 4வது நாள் பதற்றம் பெருகி அவர் உயிர் போனால் என்னாவது, ஒட்டுமொத்த தலித் மக்களையே இவர்கள் அழித்தொழித்து விடுவார்களே என்கிற நிலையில் அவர் பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார். காந்தி கையெழுத்திடலை, அம்பேத்கரும் அவருடைய பிரதிநிதிகளும் கையெழுத்திட்டாங்க. அது ஒரு நீண்ட வரலாறு, அதுக்குள்ளே போனோம்னா மணிக்கணக்கில் நீளும். காந்தியோடு அப்படி முரண்பட்டார் அம்பேத்கர் என்பதற்காக சொல்லுகிறேன். காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தார் அம்பேத்கர் என்பது உண்மைதான். ஏன் இந்த 2 கட்சிகளும் பாகுபாடுகள் நிறைந்த இந்துத்துவத்தை அல்லது இந்து மதத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதுதான் அம்பேத்கருக்கு இருந்த கோபம். இதை இன்றைக்கு பிஜேபி விமர்சிக்கிறான். இதை எடுத்து சொல்லுகிறார்கள். நேரு, காந்தி இவர்கள்லாம் அம்பேத்கர் நீங்கள் அரவணைத்தீர்களா? எதிர்த்தவர்கள் தானே, தோற்கடித்தவர்கள் தானே. பங்களாதேஷ் இன்னைக்கு ஒரு தனி நாடாக இருக்கு. அந்த பகுதியில் இருந்து தான் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளிக்கு. நாடு பிரிவினையான பிறகு அவருடைய உறுப்பினர் பதவி தானாக இழந்து போகிறது. ஏன்னா அந்த நாடே பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போயிடுச்சு, வேறு நாடாகி போயிடுச்சு. அப்போ அவர் மெம்பராக இருக்க முடியாது. இப்போ மறுபடியும் அவர் மெம்பர் ஆகணும். அப்போது அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வெளிப்படையாக சொல்கிறார், அவர் மறுபடியும் வரணும் அரசியல் நிர்ணய சபைக்கு. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி அவர் மறுபடியும் போனார் உள்ள. இந்த வரலாறு பிஜேபி பேசுறதில்லை. அதுக்கு பிறகுதான் டிராஃப்டிங் கமிட்டி போடுறாங்க. 22, 23 குழுக்கள் அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கப்படுகிறது. அதிலே ஒன்று டிராஃப்டிங் கமிட்டி. இந்த டிராஃப்டிங் கமிட்டிங்கிறது தான் அரசியல் சட்டத்தை வரைவு குழு, வரையக்கூடிய குழு. அதனுடைய தலைவராக இதில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ அம்பேத்கர் பேசுகிறாரு, நான் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில் மெம்பர் ஆகணும்னு விரும்பினது எதற்காகனா, இந்த சாதாரண எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் வந்தேன். ஆனால் வரைவு குழுவிலே என்னை உறுப்பினராக்கியதும் அந்த வரைவு குழுவுக்கே என்னை தலைவராக்கியதும் நான் எதிர்பார்க்காத ஒன்று. அதற்கு நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் என்று பேசினார். அவரே எதிர்பார்க்கல. அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் மொமெண்ட். அவர் எதிர்பார்க்கல. ஏன் அம்பேத்கர் அவர்களை அன்றைக்கு தேர்வு செய்தார்கள் என்றால், உயர்ந்த சாதி என்று சொல்லிக்கொண்ட யாரும் இந்தியாவின் தலைவிதியை தீர்மானிக்கிற வல்லமை பெற்றவர்களாக இல்லை என்பதுதான். நீ கடவுளுக்கு நெருக்கமானவனாக இருக்கலாம், சாதியிலே உயர்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் ஒரு தேசத்தின் தலையாய விதியை எழுதுவதற்கான சட்ட அறிவோ, அரசியல் அறிவோ, சமூக அறிவோ யாருக்கும் இல்லை என்பதனால்தான் வேறு வழியில்லாமல் அம்பேத்கர் கைக்கு அது போய் சேர்ந்தது. இல்லைன்னா அவ்வளவு பெரிய சான்ஸ் யாராவது விட்டு கொடுப்பாங்களா? 1930களிலேயே காங்கிரஸ் கட்சி தீர்மானம் போடுகிறது, அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க வேண்டும் என்று, அரசியல் சட்டத்தை எழுத வேண்டும் என்று. இப்போ பிரிட்டிஷ்காரன் உங்களில் ஒரு கமிட்டியை நீங்கள் உருவாக்குங்கன்னு அவன் சொல்கிறான். அப்போ மோத்திலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. யார் மோத்திலால் நேரு? பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தந்தை. அவர் ஒரு பாரிஸ்டர். அவர் தலைமையில் போட்ட குழு ஒரு சட்டத்தை தயாரித்து, வரைவு நகலை தயாரித்து கொடுத்தார்கள். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை நிராகரித்து விட்டது. அதில் அந்த வேல்யூஸ் இல்லை, அதற்கான அடிப்படை கூறுகள் இதிலே இல்லை.
ஆகவே இதற்கு தகுதியானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை அந்த அரசியல் நிர்ணய சபை தீர்மானித்து அந்த பொறுப்பை அவரிடத்திலே கொடுத்தார்கள். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அல்லும் பகலும் அயராது உழைத்து உலகத்தில் உள்ள அத்தனை அரசியலமைப்பு சட்டங்களையும் படித்து இந்த தேசத்திற்கு ஏற்ற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை உயிர் மூச்சாக கொண்ட ஒரு அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த அரசமைப்பு சட்டம் உயிர்ப்போடு இருந்தால் மட்டுமே இந்த தேசத்தை கட்டமைக்க முடியும். ஏன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்த நேரத்தில் நேஷன்ஹுட் இல்லை, ஒரு தேசமாகவே இது இல்லை. எல்லாத்தையும் இணைச்சாங்க, ஆனால் அவன் தனித்தனியாக தான் இருக்கிறான். பல மதங்கள், பல மொழிகளை பேசுகிற பல்வேறு தேசிய இனங்கள், சுதேச அரசுகளாக இருந்த பாரம்பரியம் உள்ள பகுதிகள், பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த வேறு ஆட்சி நிர்வாக முறையை கொண்ட பகுதிகள், இதெல்லாம் ஒன்றா சேர்க்கணும். இதுக்கு ஒரு நேஷன்ஹுட் வேணும், ஒரு தேசிய அடையாளம் வேணும். இதை ஒரு தேசமாக்க வேண்டும். இதை ஒரு தேசமாக்க வேண்டும் என்கிற இடத்தில்தான் அரசமைப்பு சட்டத்தின் தேவை எழுகிறது. ஒரே அரசமைப்பு சட்டம், ஒரே நீதி நிர்வாக முறை, ஒரே வகையிலான ஆட்சி நிர்வாக முறை, இதெல்லாம் இருந்தால் தானே ஒரு தேசம் உருவாகும், ஒரு நேஷன்ஹுட் என்பது உருவாகும். அதற்கேற்ப ஒரு சட்டத்தை வடிவமைக்க வேண்டும். அது பயாஸ்டாக இருந்துடக்கூடாது. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்து விடக்கூடாது. இங்கே மொழி சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், மத சிறுபான்மையினர் இருக்கிறார்கள், சாதி சிறுபான்மையினர் இருக்கிறார்கள். சிறுபான்மையினர் என்பது வெறும் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை மட்டும் குறிக்கிறதல்ல. ஒரு மாநிலத்துக்குள்ள பிற மொழி பேசுகிறவங்க சிறுபான்மையினர், தமிழ் பேசுகிறவங்க பெரும்பான்மை, தெலுங்கு பேசுகிறவங்க சிறுபான்மை, கர்நாடகாவோட கன்னடம் பெரும்பான்மை, தமிழ் சிறுபான்மை. கிராமங்களுக்கு போனால் பிரசாதிகள் பெரும்பான்மை, தலித் சிறுபான்மை. ஒவ்வொரு சாதியாக பார்த்தா ஒவ்வொரு சாதியிலும் சிறுபான்மை இருக்கும். பல சாதிகள் சிறுபான்மை சாதிகள் உண்டு. ஆனால் எஸ்சி நான் எஸ்சி என்றால் எஸ்சி சிறுபான்மை, நான் எஸ்சி பெரும்பான்மை. எல்லா சாதிகளும் ஒரு தெருவில் குடியிருப்பாங்க. இந்த ஒரு சாதி மட்டும் தனியாக குடியிருக்கும். இந்த ஒரு சாதியை அவர்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் இல்லை, இவர்களை ஒதுங்கி வாழ்ந்தவர்கள். உங்களோடு நாங்கள் சேர முடியாதுன்னு ஒதுங்கி வாழ்ந்தவர்கள். நீங்கள் பிற்போக்குத்தனமான புராண நம்பிக்கைகளை கொண்டவர்கள், நாங்கள் பௌத்தத்தை பின்பற்றிய பகுத்தறிவாளர்கள் என்று இவர்கள் ஒதுங்கி நின்றவர்கள். அதுதான் வரலாறு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பை கொண்ட ஒரு நிலப்பரப்பை ஒரே தேசமாக்க வேண்டும். அப்படி ஆக்குகிற போது எதிர்காலத்தில் பாகுபாடுகளற்ற ஒரு சமூகமாக இது மாற வேண்டும். பாகுபாடுகளற்ற ஒரு சமூகம் என்றால் டிஸ்கிரிமினேட்டரி சொசைட்டி என்று இருக்கிற இந்த நிலையை மாற்றி ஈக்குவாலிட்டி என்பது இங்கே நிறுவப்பட வேண்டும், சமத்துவம் இங்கே நிறுவப்பட வேண்டும். சனாதன இந்தியாவை மாற்றி சமத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை என்னவாக மாறுகிறது என்றால், தோழர் சொன்னார், இங்க 3 விஷயத்தை சொன்னார். மத சார்பின்மை, கூட்டாட்சி, சமூக நீதி சொன்னார். அரசமைப்பு சட்டத்தில் முக்கியமான அடிப்படை கூறுகள் சோசலிசம், செக்குலரிசம், ஃபெடரலிசம், புளூரலிசம். இந்த 4 ரொம்ப முக்கியமான கோட்பாடுகள். சோசலிசம் என்பது சமதர்மம், செக்குலரிசம் என்பது மதசார்பின்மை, ஃபெடரலிசம் என்பது கூட்டாட்சி தத்துவம், புளூரலிசம் என்பது பன்மைத்துவம். இந்தியாவுக்குள்ள எத்தனை மதங்களும் இருக்கலாம், புளூரலிசம். எத்தனை மொழியை பேசக்கூடிய தேசிய இனங்களும் இருக்கலாம், புளூரலிசம், பன்மைத்துவம். அவரவருக்கு அந்தந்த தனித்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு நேஷன்ஹுட் உருவாக வேண்டும். இது எவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு வாழ்க்கை முறை பாருங்க. எத்தனை தேசிய இனங்களும் இருக்கலாம், எத்தனை மதங்களும் இருக்கலாம்.
அந்த பன்மைத்துவம் பாதுகாக்கப்படுகிற அதே சூழலில் ஒரு தேசம் உருவாக வேண்டும், ஒரு நேஷன்ஹுட் என்பது உருவாக வேண்டும், இது ஒரு தேசமாக உருவாக வேண்டும். அங்கே பாகுபாடுகள் அற்றதாகவும் இருக்க வேண்டும், பாகுபாடுகள் அற்றதாக இருக்க வேண்டும். அதுதான் அடிக்கோடு. டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இந்த நேம் ஆஃப் காஸ்ட், இந்த நேம் ஆஃப் ரிலீஜன், இந்த நேம் ஆஃப் ஜெண்டர், ஆண் பெண் என்கிற அடிப்படையில் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. இந்து இந்து அல்லாதவர்கள் என்கிற பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. வர்ணாசிரம அடிப்படையில் பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. பாகுபாடற்ற ஒரு தேசத்தை கட்டமைக்க வேண்டுமானால் மதசார்பின்மை என்பது இந்த தேசத்தின் ஆன்மாவாக இருந்தாக வேண்டும். ஏன் மதசார்பின்மை? நீ குடிமகனாக இருக்கிறவன் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கக்கூடாது. அதுதான் மதசார்பின்மை. எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் இருக்கிற போது ஏன் இந்தியாவுக்கு அரச மதம் இருக்கக்கூடாது? இது லாஜிக்கல் கொஸ்டின். ஆர்எஸ்எஸ் கேட்கறது ரொம்ப லாஜிக்கலான ஒரு கொஸ்டின். பிஜேபி கேட்பது லாஜிக்கல் கொஸ்டின் தான். தர்க்க ரீதியாக பார்த்தால் இது சரி. இலங்கை ஒரு பௌத்த நாடு, சீனா ஒரு பௌத்த நாடு, பாகிஸ்தான் ஒரு முஸ்லீம் நாடு, அரபு நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள், ஆசிய நாடுகள் எல்லாம் பௌத்த நாடுகள். ஆசியா கண்டத்திற்குள்ளே சிக்கியிருக்கிற இந்தியா மட்டும் மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டுமா? இந்தியாவுக்கு ஏன் மதம் அரச மதம் இருக்கக்கூடாது? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி, லாஜிக்கலான கேள்வி. ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது? பாகுபாடுகளற்ற ஒரு மதம் தேவை. கிராமம் கிராமமாக இங்கே சாதி அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற கொடுமை நீடிக்கிறது. சரிபாதியாக மக்கள் தொகையில் இருக்கிற பெண்கள் இங்கே சூத்திரர்களாக நடத்தப்படுகிற கேவலம் இருக்கிறது. அவர்களுக்கும் தீட்டு உண்டு, அவர்களுக்கு சொத்துரிமை இல்லை, அவர்களுக்கு அதிகாரம் இல்லை, அவர்களுக்கு கல்வி இல்லை, அவர்கள் மிக கொடூரமான முறையிலே நசுக்கப்படுகிற அவலம் தொடர்கிறது. இதற்கெல்லாம் எது காரணம்? இவற்றை இங்கே கட்டமைத்திருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாடு எது? சனாதனம். அந்த சனாதனத்தை அடிப்படையாக கொண்ட மதம் எது? அதுதான் நீ சொல்லுகிற இந்து மதம். இந்து மதமே அரச மதமாகிவிட்டால் பாகுபாடு என்பது சட்டப்பூர்வமானதாக மாறிவிடும். சனாதனமே இங்கு சட்டப்பூர்வமானதாக மாறிவிட்டால் இந்த டிஸ்கிரிமினேஷன் பர்பச்சுவேட் ஒன் என்று மாறிவிடும், நிலையானதாக மாறிவிடும். ஆகவே இந்தியாவை பொறுத்தவரையில் கிறிஸ்தவத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாது, அல்லது சீக்கியத்தை சிறுபான்மை ஒரு அமைப்பாக இருக்கிற அந்த மதத்தை அறிவிக்க முடியாது. பெரும்பான்மை மக்கள் பின்பற்றக்கூடிய இந்து மதத்தை அறிவிக்க வேண்டுமானால் இந்து மதம் அடிப்படையில் பாகுபாடுகள் நிறைந்த ஒரு மதமாக இருக்கிறது. வர்ணாசிரம தர்மம் என்கிற சனாதன தர்மத்தை உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறது. அந்த மதத்தை அரச மதமாக அறிவிக்க முடியாத ஒரு நெருக்கடி. ஆகவே ஸ்டேட் ரிலீஜன் இல்லை. எனவே இது அடிப்படையில் செக்யூலர் ஸ்டேட். இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன். அதை ரொம்ப புத்திசாலித்தனமாக அந்த வார்த்தையை கொண்டு வராமலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷனை செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனாக உருவாக்கிட்டார். அதை கீழே வரக்கூடிய அடுத்தடுத்த ஆர்டிகல்ஸில் கொண்டு வர்றார். ஏன் காங்கிரஸோடு நாம் நிற்கிறோங்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு இடத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு சனாதனத்தின் மீது பெரிய நம்பிக்கை கொண்டவராக இருந்தவர் காந்தியடிகள். இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராடியவர் காந்தியடிகள். சாதி இருக்க வேண்டும், தீண்டாமைதான் இருக்க வேண்டாம், கூடாது என்று சொன்னவர் காந்தியடிகள். முற்பிறவியும் உண்டு, அடுத்த பிறவியும் உண்டு, இவர்களெல்லாம் இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்கு போன ஜென்மத்திலே செய்த பாவம்தான் என்ற நம்பிக்கையெல்லாம் கொண்டவர் காந்தியடிகள். ஆனால் அந்த காந்தியிடம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு பண்பு, இந்த அரசுக்கு அரச மதம் வேண்டாம் என்று உறுதியாக இருந்தார். இந்து ஸ்டேட் ரிலீஜனாக இருக்கக்கூடாது என்கிற மத சார்பின்மையில் உறுதியாக இருந்தார். எனக்கு மதத்தின் மீது நம்பிக்கை உண்டு, இந்த அரசுக்கு மதம் வேண்டாம். அவர் மட்டும் நினைச்சிருந்தா ஜவஹர்லால் நேருவை கூப்பிட்டு, நீ அம்பேத்கர் மாதிரி சிந்திக்காத, இது நம்முடைய நாடு, நம்முடைய தேசம், அவனுக்கு இஸ்லாம் ஒரு மதமாயிருச்சு, பாகிஸ்தானுக்கு அது அரச மதமாக இருக்கிறது, நாம் இந்துவை
இந்து மதத்தை இந்த தேசத்தின் அரச மதமாக அறிவிக்க வேண்டும், இந்த நாட்டை இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும், அல்லது அது பாகிஸ்தான் என்றால் இது இந்துஸ்தான் என்று அறிவிக்க வேண்டும். இந்த கருத்தை ஜவஹர்லால் நேருவிடத்திலே காந்தி சொல்லியிருந்தால் நேருவால் மீறி இருக்க முடியாது. ஏனென்றால் பட்டேலை பிரதமராக்க வேண்டும் என்று ஒரு குழு முயற்சித்த போது நேருவை பிரதமராக்கியவர் காந்தியடிகள். அந்த நேரு அவர்களால் காந்தியின் சொல்லை மீறி இருக்க முடியாது. ஆனால் காந்தியடிகள் இவ்வளவு பெரிய சனாதன நம்பிக்கையாளராக இருந்தாலும் கூட ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று மூச்சுக்கு முன் ஒரு முறை ராமருடைய பெயரை உச்சரித்த காந்தியடிகள் நாத்ராம் கோட்சே சுட்டபோது கூட ஹரே ராம் என்று சொல்லிக் கொண்டுதான் மண்ணில் சரிந்தார். அப்படிப்பட்ட ராம பக்தராக இருந்த காந்தியடிகள் இந்த தேசத்திற்கு அரச மதம் வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்தார். காந்தியடிகள் இந்த இடத்தில் தான் அம்பேத்கரோடு இந்த புள்ளியில் தான் இணைகிறார். நேருவுக்கு மதசார்பின்மையில் நம்பிக்கை இருந்தது, அவரை வழிநடத்திய காந்தியடிகளுக்கு மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருந்தது. அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மதசார்பின்மை என்பதுதான் கோட்பாடு. மூன்று பேரும் இதிலே ஒரே புள்ளியில் இணைந்தார்கள். அதனால் கான்ஸ்டிடியூஷனில் மதம் அரச மதம் அறிவிக்கப்படவில்லை. அது ஒரு செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனாக உருவானது. ஆனால் பிரியாம்பிள் அது நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் வருகிறது. அந்த பிரியாம்பிள் தான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டு அறிக்கை. அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் மாடர்ன் இந்தியா. எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் அறிக்கையை கார்ல் மார்க்ஸும் ஏங்கல்ஸும் வெளியிட்டார்களோ அதை போல ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு அரசியல் அறிக்கை தான், கோட்பாட்டு அறிக்கை தான் பிரியாம்பிள். அதில் நான் சொன்ன அந்த இசம் 4: சோசலிசம், செக்யூலரிசம், ஃபெடரலிசம், புளூரலிசம். அதற்கு பிறகு மிக முக்கியமான 4 கோட்பாடுகள்: ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. 4 pillars of the constitution. இந்த 4ம் தான் அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான அடிப்படை கூறுகள். அதுல செக்யூலர் என்கிற எந்த வேர்டும் இல்லை இந்த 4 கோட்பாடுகளையும், அந்த 4 இசத்திலும் கிடையாது. அதை கான்ஸ்டிடியூஷனில் செக்யூலருங்கிறது இல்லை. டிஃபைன் பண்ணுறார் யூனியன் கவர்மெண்ட்னு என்ன. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசால்வ் டு கான்ஸ்டிடியூட் அப்படின்னு தொடங்கக்கூடிய அதில் இந்த கவர்மெண்ட் என்னவா, எப்படிப்பட்ட கவர்மெண்ட்டாக இருக்கும்? சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்திய அரசு இறையாண்மையுள்ள ஜனநாயக குடியரசு. 1976 மிசா அறிமுகமாகிறது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். அதுதான் மிசான்னு சொல்கிறோம். இந்திரா காந்தி தேர்தலில் தோற்று போகிறாங்க, வழக்கிலையும் அவங்க தோல்வியை உறுதிப்படுத்துகிறாங்க. அவங்க அதிகாரத்தை தக்க வைக்கணும்னு ஒரு முடிவெடுத்து அவங்க குடியரசுத் தலைவரை பயன்படுத்தி மிசாவை கொண்டு எதிர்க்கிற எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் சிறைப்படுத்தி 20 அம்ச திட்டத்தை கொண்டு வராங்க. அதைத்தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, எமர்ஜென்சி நீங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த எமர்ஜென்சியால் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் எல்லாம் அடிபட்டு போச்சு அப்படின்னு காங்கிரஸ் மேலே இவங்க குற்றம் சாட்டுறாங்க. அந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த ஒன்று ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்கணும் தோழர்களே. ஏன் காங்கிரஸோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு காங்கிரஸோடு முரண்பாடு நமக்கு இருக்குது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் முரண்பாடு இருக்குது, தேசிய இன பிரச்சனைகளில் முரண்பாடு இருக்குது, பல்வேறு முரண்பாடுகள் இருக்குது, அது வேறு. ஆனால் அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற முகப்புரையிலே திருத்தம் கொண்டு 3 சொற்களை இணைக்கிறார். ஒன்று அந்த டெஃபினேஷன் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட், அதில் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று இருந்த இடத்துல சாவரின் என்கிற சொல்லுக்கும் டெமோக்ராட்டிக் என்கிற சொல்லுக்கும் இடையிலே 2 சொற்களை இணைக்கிறார், சோசலிஸ்ட், செக்யூலர். அப்ப இன்றைய கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் கவர்மெண்ட்னா என்ன? சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இறையாண்மையுள்ள, சமதர்மமுள்ள, மதசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுதான் டெல்லியில் இருக்கிற யூனியன் கவர்மெண்ட். இந்த சோசலிஸ்ட், செக்யூலர்ங்கிற 2 வார்த்தை அவர்களுக்கு உறுத்துகிறது. 3வது வார்த்தை என்னன்னா, ஃப்ரெட்டர்னிட்டி என்பதை விவரிக்கிற இடத்துல இன்டெகிரிட்டி என்கிற ஒரு வார்த்தையையும் இந்திரா காந்தி அம்மையார் இணைக்கிறார். 3 சொற்கள்: சோசலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி.
இந்த இன்டெகிரிட்டியை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இந்த சோசலிஸ்ட் செக்குலர் ரெண்டையும் எடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி வழக்கே போட்டார், இந்த ரெண்டு சொல்லையும் எடுக்கணும் அப்படின்னு. எந்த அளவுக்கு அவங்க கான்ஸ்டிடியூஷனை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள், தெளிவாக இருக்கிறார்கள். பல அமைப்புகள் அப்படி புதுசாக நாங்களே கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கிட்டோன்னு உத்தரப்பிரதேசத்தை அறிவித்தான். இந்த தேர்தலுக்கு முன்னால் சங்கராச்சாரியார் சபான்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு அறிவிச்சது 2024 தேர்தலில் மீண்டும் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் எழுதியிருக்கிற இந்த டிராஃப்டிங் கமிட்டி கான்ஸ்டிடியூஷன், அந்த டிராஃப்டிங் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டட் கான்ஸ்டிடியூஷன் தான் சட்டமாக போகுது. அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா டெல்லி தலைநகரமாக இருக்காது, காசி தான் தலைநகரமாக இருக்கும். இப்போ பறக்கிற இந்த கொடி தேசிய கொடியாக இருக்காது, ஸ்வஸ்திக் போட்ட காவி கொடி தான் தேசிய கொடியாக இருக்கும். முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் வாழலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஓட்டு போட முடியாது. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனில் அவன் எழுதின இந்த டிராஃப்டில் சொல்லியிருக்கிறான், அதை அனௌன்ஸ் பண்ணான் ஒருத்தன். அதில் 2 பேர் ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வேறு கமிட்டியில் இருக்கிறாங்க. நாம் வேறு என்னவோ பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், வெறும் எலக்டோரல் பாலிடிக்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு ஐடியாலஜிக்கலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோட வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ சோசலிஸ்ட் செக்குலருங்கிறத அவங்க கண்ணை உறுத்தக்கூடிய நெருடல். இதை கொண்டு இணைச்சது இந்திரா காந்தி அம்மையார் மிசா காலத்திலே கொண்டு சேர்த்தார். இன்னும் 10 வருஷத்துக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ்காரன் ஆட்சிக்கு வந்தாலும் வருவான், அவன் வெளிப்படையாக ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை இப்போவே நாம் உறுதிப்படுத்தணும். ஏற்கனவே இம்ப்ளைடு தான் என்றாலும் கூட அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் என்கிற அடிப்படையில் ஏற்கனவே ஸ்டேட் ரிலீஜன் இல்லை என்பதை கூட அதை உறுதிப்படுத்தணும் என்பதற்காக செக்குலர் என்கிற வார்த்தையை இணைத்தவர். இப்போ நேருவுக்கும் மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருக்கிறது, அவருடைய மகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருக்கிறது. இன்றைக்கு அவருடைய பேரன் ராகுல் காந்திக்கு மதசார்பின்மையிலே நம்பிக்கை இருக்கிறது. அதனால்தான் நேருவின் கொள்ளு பேரனாக இருக்கிற ராகுல் காந்தி கான்ஸ்டிடியூஷனை எடுத்து உயர்த்தி பிடிக்கிறார். கான்ஸ்டிடியூஷன் என்பதுதான் இன்றைக்கு இந்த புதிய தேசத்தை கட்டமைப்பதற்கான ஒரு கோட்பாட்டு அறிக்கை. அதற்கு நேர் எதிரான கும்பல் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறது. அதனுடைய வேல்யூஸ், அதனுடைய விழுமியங்கள் மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்கிறார்கள். 1-2 சொல்றேன். 370 ரிப்பீல் பண்ணது, இது கான்ஸ்டிடியூஷன் மீது நடத்தப்பட்ட கொடும் தாக்குதல். ஜம்மு காஷ்மீரை உடைச்சி யூனியன் டெரிட்டரியா மாற்றினது, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான தாக்குதல். EWS எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆக்ட், SC/STக்கு இடஒதுக்கீடு சட்டம் கிடையாது, தனி சட்டம் இல்லை. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, தனி சட்டம் கிடையாது. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு மண்டல் பரிந்துரை மூலம் தான் வந்துச்சு. மண்டல் பரிந்துரை வருவதற்கு முன்னால் காக்கா கலேல்கார் கமிஷன் வந்தது. காக்கா கலேல்கார் கமிஷன் யார் ஆள வந்ததுன்னா அம்பேத்கரால் வந்தது. அவர் ரிசைன் பண்ண பிறகு ஏற்பட்ட ஒரு தாக்கத்தின் விளைவாக பாராளுமன்றத்தில் எதிரொலித்தது. அதனால ஓபிசி மக்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன என்பதை கண்டறிவதற்காக போடப்பட்ட ஒரு கமிஷன், காக்கா கலேல்கர் கமிஷன், ஓபிசி நிலைமையை கண்டறிவதற்கு. அது நடைமுறைப்படுத்தப்படலை. ஏன்னா காங்கிரஸுக்குள்ள ஆர்எஸ்எஸ் சக்திகள் இருந்தார்கள், அதனால் நடைமுறைப்படுத்தப்படலை. அப்புறம் பிஜேபி தனியாக வந்துருச்சு கட்சி. அதனால் இதில் இருந்தவங்களாம் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. காங்கிரஸில் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிடுச்சு, அந்த சக்திகள்லாம் வெளியே போயிட்டாங்க. அதன் பிறகு விபி சிங் ஆட்சி காலத்தில் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வருது. அப்போ உற்ற துணையாக இருந்தது யார்? இந்தியா முழுக்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்பதை ஆதரித்தவர்கள் தலித்துகளும் பழங்குடிகளும் தான். ராம்விலாஸ் பாஸ்வான் கூடவே இருந்தார். மாயாவதி உட்பட அத்தனை தலித் தலைவர்களும் அம்பேத்கர் இயக்க தலைவர்களும் அதை வரவேற்றார்கள். எதிர்த்தது யார்? ஓபிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். எதிர்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. அத்வானி தலைமையிலே ரத யாத்திரை நடந்தது. ரத யாத்திரையை மண்டல் பரிந்துரையை எதிர்த்து நடந்தது. விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று எதிர்த்தார்கள். அதுவே பெரிய வன்முறையில் போய் முடிந்தது. அந்த எழுச்சி தான் பாபர் மசூதியை போய் இடித்தது. அந்த ரத யாத்திரை தான் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுத்தது. ரத யாத்திரை எதை எதிர்த்து வந்தது? மண்டல் பரிந்துரையை எதிர்த்து வந்தது. அப்படிப்பட்ட பிஜேபியோடு ராமதாஸ் போன்றவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இவர்கள் பிசி, ஓபிசி, எம்பிசிக்கு ஆதரவானவர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று இந்தியாவிலே இரத்த கலரியை ஏற்படுத்திய ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு துணை போவது ஓபிசி மக்களுக்கானதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள், விபி சிங்குக்கு ஆதரவாக இருந்தவர்கள் தலித்துகள் தான், தலித் அமைப்புகள் தான். அன்றைக்கு நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பிலே இருந்த காலம் மதுரையிலே
ஆர்எஸ்எஸ் கும்பலை எதிர்த்து நாங்கள் அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம், சுவரொட்டிகள் ஒட்டியிருக்கிறோம். 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்புக்காக பல போராட்டங்களை மதுரையிலே நடத்தியிருக்கிறோம், சைக்கிள் பேரணி நடத்தியிருக்கிறோம், விமான மறியல் போராட்டம் என்றெல்லாம் நாங்கள் அறிவித்து கைதாகி இருக்கிறோம். போய் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைவோம்னு சொல்லிட்டு போனோம். அவனியாபுரத்தில் அம்பேத்கர் சிலையிலிருந்து என்னுடைய தலைமையில் ஒரு 1000 பேர் நாங்கள் திரண்டோம். நாங்கள் விமான நிலையத்தை நோக்கி போகிறோம். யாருக்கான இடஒதுக்கீடு? எஸ்சிக்கான இடஒதுக்கீடு ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷனில் ப்ரொடெக்டிவாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. ஆனால் அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் ஓபிசி இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் ஓபிசி தலைவர்கள் தான் அமித்ஷா, மோடி உட்பட ஆர்எஸ்எஸ்க்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். சனாதனத்தை இங்கே பாதுகாப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சாதியில் உள்ள பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு, அதற்கு ஒரு சட்டம் வந்து விட்டது. ஓபிசிக்கு சட்டம் இல்லை, எஸ்சி எஸ்டிக்கு சட்டம் இல்லை. அது ஒரு தாக்குதல். அரசமைப்பு சட்டத்தின் அனைத்து விழுமியங்களையும் நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் புதிய புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி, அதுதான் சமூக ஜனநாயகத்திற்கான அடிப்படை. சமூக ஜனநாயகம் என்ன? ஒரு ஓட்டு சொன்னார் ஆழி செந்தில்நாதன், 1 மேன் 1 vote 1 வேல்யூ. இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஒரு மனுஷனுக்கு ஒரு ஓட்டு ஒரே மதிப்பு. அம்பானி போட்டாலும் அதுதான், நான் போட்டாலும் அதுதான், ஓட்டுக்கு ஒரு மதிப்பு தான். இது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. சமூக ஜனநாயகம், சோஷியல் ஜஸ்டிஸை நடைமுறைப்படுத்தினால்தான் சமூக ஜனநாயகம் உருவாகும். அம்பேத்கர் அதை விலைக்கு பேசுகிறார். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த மூன்றையும் விவரித்து பேசுகிறார். இந்த மூணும் தனித்தனியானதல்ல, இந்த மூணும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்தது. லிபர்ட்டி இல்லாமல் சுதந்திரமும் சமத்துவமும் கிடையாது. சமத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சகோதரத்துவமும் கிடையாது. சகோதரத்துவம் இல்லாமல் சுதந்திரமும் சமத்துவமும் கிடையாது. இந்த மூணும் ட்ரினிட்டி என்று சொல்கிறார். முக்கொள்கை, 3 கொள்கை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற போதுதான் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு போன்றவற்றை உறுதிப்படுத்தும் போதுதான் சோஷியல் டெமோக்ரஸி என்பது நடைமுறைக்கு வரும். சோஷியல் டெமோக்ரஸி இல்லாமல் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நீடிக்காது. அது ஒரு எதேச்சதிகாரமாக மாறிப்போம். இப்போ எதேச்சதிகாரத்தை நோக்கி தான் போகுது. 1 நேஷன் 1 எலெக்ஷன். ஏன்னா இங்கே வந்து சோஷியல் டெமோக்ரஸி கிடையாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்டேட்டஸ், அதுதான் ஈக்குவாலிட்டி. சமமான வாய்ப்பை தரணும், சமமான தகுதியை உருவாக்கணும். இது இந்த சமூகத்தில் நடைமுறையில் இல்லை. இன்னும் வந்து சாதிய கொடுமைகள் இருக்கின்றன, இன்னும் ஆணவ கொலைகள் நடக்கின்றன, இன்னும் சதி வழக்கம் இருக்கிறது, இன்னும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. 33% கொண்டு வரணும் ஒரு பில் கொண்டு வந்தாங்க, நடைமுறைப்படுத்த முடியவில்லை. நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகளை கொண்டாடிவிட்டது. அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்த முடியவில்லை. அரசியலில், சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில். அப்போ சோஷியல் டெமோக்ரஸி இல்லை. சோஷியல் டெமோக்ரஸி இல்லைன்னா பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நீடிக்காது. அது எதை நோக்கி போகும்? எதேச்சதிகாரத்தை நோக்கி போகும், ஆட்டோக்ரஸியை நோக்கி போகும், அதிபர் ஆட்சி முறையை நோக்கி போகும். அம்பேத்கர் வடிவமைத்திருக்கிற அரசமைப்பு சட்டம் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்கிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டது. அமெரிக்காவுக்கு இங்கே உள்ள வித்தியாசம் அதுதான். அது குடியரசுத் தலைவரை முதன்மைப்படுத்துகிற அரசமைப்பு சட்டம். நாடாளுமன்றத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. அந்த பிரசிடென்ட் என்ன சொன்னாலும் அதுதான் சட்டம், அதுதான் முக்கியமானதாக கருதப்படும். அவன் வந்து டிசிஷன் எடுக்க முடியும். அவர் தான் அங்கே ஆட்சி தலைவர். இங்கே வந்து ஆட்சி நிர்வாக தலைவர் பிரதமர். பிரதமர் யார்? ஒரு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினர். அவரும் ஒன் அமங் த பார்லிமெண்ட் மெம்பர். பிரதமருங்கிறவர் தனியான ஒரு பதவி கிடையாது. அவர் வந்து உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர். அவர் இப்போ அவரும் வந்து அங்கே சாதாரண உறுப்பினர் மாதிரி உட்காரணும் உள்ள. பிரதமருக்கு தனி சேர் கிடையாது. சபாநாயகருக்கு கூட தனி சேர் உண்டு, பிரதமருக்கு தனி சேர் கிடையாது. முதலமைச்சருக்கு தனி சேர் கிடையாது. முதலமைச்சரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் அவைக்கு போனான்.
ஸ்பீக்கர் தான் தனி நாற்காலி, அவையை நடத்தக்கூடிய அவைத்தலைவர். முதலமைச்சர் யாரு? சாதாரணமான சட்டமன்ற உறுப்பினர் தான். அவங்க கட்சி அவர் கையில் அந்த முதலமைச்சர் அதிகாரத்தை கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். பிஜேபி அவங்க கையில் எங்களுக்கான நாடாளுமன்ற குழு தலைவர் இவர் தான், இவர் பிரதமர் பொறுப்பில் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நாடாளுமன்றம் தான் சுப்ரீமோ, நாடாளுமன்றம் தான் சுப்ரீமோ, பிரசிடென்ட் சுப்ரீமோ கிடையாது. அவர் ஒரு மன்னர் மாதிரி. இப்போ பார்லிமெண்ட் லண்டனில் இங்கிலாந்தில் ஒரு மன்னர் இருக்கிறாரு, மன்னருக்கு அதிகாரம் கிடையாது, அங்கே பார்லிமெண்ட் தான் அதிகாரம். அதே வடிவத்தில் இந்த இப்போ பார்லிமெண்டரி டெமோக்ரஸி தான் முக்கியமானது. என்னன்னா ஆளுங்கட்சி எந்த நேரத்திலும் எதிர்கட்சி செக் வைக்க முடியும், நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும், ஆட்சியை கவிழ்க்க முடியும். வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்க்க முடிந்தது, விபி சிங் ஆட்சியை கவிழ்க்க முடிந்தது. இந்த அதிகாரம் மக்கள் கையில் இருக்கிறது. எப்படி மக்கள் கையில் இருக்குன்னா எதிர்கட்சி உறுப்பினர்கள் வடிவத்தில் இருக்குது, மக்கள் கையில் இருக்கு. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தினுடைய சிறப்பு இதுதான். இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை செக் அண்ட் பேலன்சஸ் என்கிற வகையில் இருக்கிற இந்த ஜனநாயகத்தை சிதைக்கக்கூடிய வகையில் 5 வருஷம் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அறுதி பெரும்பான்மை தேவையில்லை, பாதிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. எல்லா கட்சியிலோடையும் பெரிய கட்சியாக இது வந்துருக்குது, இவங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வந்த பிறகு 5 வருஷம் அவனை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடாது, ஆட்சியை கழுக்கக்கூடாது, ஸ்டேபிள் கவர்மெண்ட் கொண்டு வரும். இந்த ஃபிக்ஸட் டேர்ம், அதான் 1 நேஷன் 1 எலெக்ஷன். இதுதான் ஆட்டோக்ரஸி, இது டெமோக்ரஸி கிடையாது. அந்த நிலைக்கு கொண்டு போயிருது, ஒரு எதேச்சதிகார போக்குக்கு கொண்டு போய் விட்டுவிடும். எனவே சோசியல் டெமோக்ரஸி என்பதையும் புரட்சியாளர் அம்பேத்கர் மிக ஆழமாக பேசுகிறார். அருமை தோழர்களை, இப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் யாரும் விவாதிக்கிறார்? எனக்கு கிடைச்ச 2 நிமிஷம் நான் பேசினேன். நான் எழுந்த உடனே சொன்னேன், இந்த அவையில் விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அம்பேத்கருக்கு எதிராக, அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்தவர்கள் யார், நீயா நானா என்ற விவாதம் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதே தவிர, இந்த 75 ஆண்டு காலத்தில் அரசமைப்பு சட்டம் எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கிறது என்பதை யாரும் பேசவில்லை என்று நான் பதிவு செய்தேன் என்னுடைய உரையில். எனக்கு கிடைச்ச 3 நிமிஷம் அதை நான் பதிவு செய்தேன். காங்கிரஸ் விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் மோடி, அமித்ஷா அவர்கள் அவருடைய ஆழ்மனதில் புறையோடி கிடந்த அம்பேத்கர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அம்பேத்கர் 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 7 முறை சொல்கிறார். 2 தடவை சொன்னால் கூட பரவாயில்ல, அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்கிறதா ஒரு ஃபேஷனாக போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அது கடந்து போயிருக்கும். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், நாடே அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கிறது என்று அவருக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது, தாங்கிக் கொள்ள முடியல, ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி. இது எப்படி நிகழும்? வீர சவர்கர் வீர சவர்கர் வீர சவர்கர்னு சொன்னால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்ல, நீ பேசுகிறல்ல, திரும்ப திரும்ப பேசுகிறல்ல, 1000 முறை உச்சரிக்கிறல்ல. அவர் என்ன விடுதலை போராட்ட வீரரா? அவர் என்ன கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேமரா? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் அவர் ஏதாவது பங்கெடுத்து விவாதித்திருக்கிறாரா? என்ன, எந்த வகையில் அவரை நீங்கள் கொண்டாடுறீங்க? அவரை கொண்டாடும் போது ஏன் அம்பேத்கரை கொண்டாடக்கூடாது? நாடாளுமன்றத்தில் எப்படி பகவான் பேரை உச்சரிக்க முடியும்? கோயிலுக்கு போனால் பகவான் பேரை உச்சரிக்கலாம், முருகன் பழனிமலைக்கு போனால் முருகா முருகா முருகான்னு சொல்லலாம், நடராஜர் கோயிலுக்கு போனால் சிவா சிவா சிவான்னு சொல்லலாம். பார்லிமெண்ட்டில் எப்படி சிவா சிவா சிவான்னு சொல்ல முடியும், முருகா முருகா என்று சொல்ல முடியும்? பார்லிமெண்ட்டுக்கு போனால் அம்பேத்கர் 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 தான் பேச முடியும். அவர் கான்ஸ்டிடியூஷன் மேக்கர், அவர் தானே கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கினார். நீ எதை பேசினாலும் கான்ஸ்டிடியூஷனை தொடாமல் பேச முடியாது, எதை பேசினாலும் கான்ஸ்டிடியூஷனை தொடாமல் பேச முடியாது. எவ்வளோ பெரிய செக் வச்சிருக்காரு பாருங்க அம்பேத்கர், அவருடைய அறிவாக்கலாம். எந்த அம்பேத்கர் நீ தொடக்கூட முடியாத, தீண்டப்படாதவன் நீ அவமதித்தாயோ, அந்த அம்பேத்கர் பெயரை நாள்தோறும் உச்சரித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய புரட்சி. அப்போ அமித்ஷா ஆத்திரத்தில் சொல்றாரு. அது அந்த மனசுக்குள்ள ஆழ் மனதில் காங்கிரஸை விமர்சிக்கிறோம்னு நினச்சிக்கிட்டே பேசிட்டு போனவர், அம்பேத்கர் அம்பேத்கர் என்ன அவர் பெரிய கடவுளா, என்ன அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றீங்க அப்படின்னு அதுக்கு ரூமுக்குள்ளே சொல்லியிருப்பார். இங்கே அவையிலையும் சொல்லிட்டார். அவர் ரூமுக்குள்ளே சொல்லியிருப்பேன், எப்போ பார்த்தாலும் இவனும் அம்பேத்கர் அம்பேத்கர்ன்றானு, என்னையா பெரிய தொல்லையாக போச்சுன்னு உள்ளே சொல்லியிருப்பார். அந்த எரிச்சலோட வந்தவர் இங்கேயும் உணரிட்டார். ஆகவே 1000 முறை உச்சரிப்போம் அம்பேத்கர் பெயரை, திரும்ப திரும்ப உச்சரிப்போம் அம்பேத்கர் பெயரை. அம்பேத்கரை கொண்டாடுவதற்காக அல்ல, அவர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக
என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.